நீர் இருக்கிற வரைக்கும் தான் கொக்குகள்லாம் ஒரு காலை தூக்கிக்கிட்டு மீனுக்கு தவமா இருக்கும். குளத்துல நீர் வற்றிட்டுனா வேற எங்கேயாவது மீன் கிடைக்குமான்னு கொக்கு பறந்து போயிரும். இது அரசியல் களத்துக்கு வெகு சிறப்பா பொருந்துனே சொல்லலாம். சசிகலா குடும்பத்தினரை அதிமுக விட்டு ஒதுக்குறதுக்கு கிடைத்த வாய்ப்பா ஆர்கே நகர் தேர்தலை பயன்படுத்த பன்னீர்செல்வம் அணி முடிவு செஞ்சிருக்காங்க. சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் அதிமுக இருக்கிறத அக்கட்சியின் கீழ்மட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள்லாம் விரும்பல. எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள்லாம் தங்களுடைய பதவியை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் சசிகலா தரப்ப ஆதரிக்காங்க. அவங்களும் இரட்டை இலை சின்னம் பன்னீர்செல்வம் அணியினருக்கு கிடைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த பக்கம் தவற நிலைக்கு இருக்காங்க. அதாங்க, தண்ணி இருந்தாதானே கொக்கு மீனுக்கு எங்கும். ஜெயலலிதா மரணத்துல இருக்கிற மர்மத்தை கண்டறிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்னு பன்னீர்செல்வம் அணியினர் வலியுறுத்தி வர்றது கட்சியினரிடையேயும் மக்களிடையும் வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பன்னீர் அணியினர் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்திலையும் கட்சியினர் பெரும் திரளாக பங்கேற்றாங்க. இந்த நிலையில தேர்தல் ஆணையத்தின் முடிவை பொறுத்துதான் அரசியல் கள முடிவுகள் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகல பொதுச் செயலாளரை அடிமட்ட தொண்டர்கள் வாக்களிச்சுதான் தேர்வு செய்யணும். சசிகலா பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டதே தவறு. அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் எப்படி பொருளாளர் பன்னீர்செல்வத்தை நிக்க முடியும்? அவைத்தலைவர் மதுசூதனை நிக்க முடியும்? அதிமுகல இல்லாத புது பதவியான துணை பொதுச்செயலாளர் பதவியை எப்படி அவங்க அக்கா மகனுக்கு கொடுக்க முடியும்? தேர்தல் ஆணையம் சாட்டைய கையில எடுத்தாங்கன்னா ரெட்டையில பன்னீருக்கு வரும், இல்லன்னா முடக்கப்படும் சொல்றாங்க. இது என்ன கொடுமை சார்? ஜெயிலையும் சசியை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க போல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.